இஎம்ஐயில் கடன் வாங்க போறீங்களா? வீட்டின் மூலையில் தன் எச்சிலைக் கொண்டு சிலந்தி பூச்சி ஒரு வலை பின்னும். பிறகு மையத்தில் வந்து உட்கார்ந்து கொள்ளும். பறந்து வரும் சிறிய பூச்சிகள் அது விரித்த வலையில் மாட்டிக்கொள்ளும். பிறகு அது தான் விரித்த வலை மீது நடந்து சென்று அந்த பூச்சிகளை வேட்டையாடும். அதுபோலத்தான் இஎம்ஐகளும் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க, இன்பத்தை தடுக்க விரிக்கப்படும் மாய வலைகள். தான் வாழ எறும்புகள், கரையான்கள் கட்டிய புற்றுகள் வளரும்போது அதில் விஷஜந்துக்கள் வந்து இறுதியில் அந்த எறும்புகளையே தின்றுவிடும். அதுபோலத்தான் இஎம்ஐகளும். நீங்கள் வாழ்வதற்காக தேர்ந்தெடுத்தவை உங்கள் அழிவுக்கே காரணமாகிவிடும். சிறிய குழி தோண்டி சிறிய விதை ஒன்றை நட்டு வைத்து சிறிய செடிதானே என்று நீங்கள் விட்டுவிட்டால் அது பெரிய மரமாகி அப்புறப்படுத்த பல கோடாரிகளை பயன்படுத்த வேண்டி வரும். அதுபோலத்தான் நீங்கள் வாங்குகின்ற வீடு, மனை, வாகனம், வீட்டிலுள்ள ஆடம்பர பொருட்கள் எல்லாம் லேசான முறையில் கட்டிவிடலாம் என்று நினைத்து சிறிய குழி தோண்டி விதை நட்டது போலத்தான். இறுதியில் இஎம்ஐ கட்ட முடியாமல் உங்கள் நிம்மதியை, சந்தோஷத்தை, மனைவி பிள்ளைகளின் அன்பை என அனைத்தையும் இழப்பது மட்டுமல்லாமல் அவமானம் என்ற ஒன்றையும் நீங்கள் தாங்க வேண்டி வரும். தன்மானம் என்பதையும் இழக்க வேண்டி வரும். வட்டி வாங்காதீர்கள், வட்டி கொடுக்காதீர்கள், வட்டிக்கு ஜாமீன் போடாதீர்கள், வட்டி பொருளை சாப்பிடாதீர்கள் என்று நபிமொழி நமக்கு அறிவிக்கின்றது. உங்களிடம் 10 ரூபாய் இருந்தால் அதில் 5 ரூபாய்க்கு என்ன தேவையோ அதை சாப்பிடலாம். அதுதான் ஆசை. ஆனால் 10 ரூபாய் வைத்துக்கொண்டு 5 ரூபாய் கடன் வாங்கி 15 ரூபாய்க்கு சாப்பிடுவதுதான் பேராசை. பேராசை பெருநஷ்டம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது சேமிப்புக்கு மட்டும்தானா? கடனுக்கு கிடையாதா என்ன? மரணித்தவருக்கு கடன் இருந்தால் அவர் கடன் தீரும் வரை சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறது நபி மொழி. மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்கிறது இறைமறை வசனம். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். தன் வருமானத்துக்குள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனை தவிர இறைவன் படைத்த எந்த படைப்புக்கும் கடன் இல்லை. ஆறறிவு படைத்த மனிதனே, உன் பகுத்தறிவை நீ பயன்படுத்திக் கொள்.